கடந்த ஜூன் 9ஆம் தேதியன்று கிரிக்கில் நடந்த விபத்தில் 15 உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து கனாரி உத்தாரா டிராவல் அண்ட் டூர்ஸ் சென்றியான் பெர்ஹாட் நிறுவனத்தின் பேருந்து சேவை உரிமத்தை கடந்த செப்டம்பர் 11 முதல் ரத்து செய்வதாக மலேசியா சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சு மோட்டாக் இன்று அறிவித்தது. உரிம நிபந்தனைகளை மீறி உரிமமற்ற தரப்பினருடன் வர்த்தகம் செய்ததாக அந்த நிறுவனம் நவம்பர் 3ஆம் தேதி கிரிக் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 1992 சுற்றுலாத்துறை சட்டம் பிரிவு 8 கீழ் மோட்டாக் இந்த கடுமையான நடவடிக்கையை எடுத்துள்ளது. தனது ஒழுங்குமுறை விதிமீறல்களில் சமரசம் செய்து கொள்ளாத நிலைப்பாட்டை மோட்டாக் ஓர் அறிக்கையில் உறுதியாக வலியுறுத்தியது. மேலும் மலேசியர்கள் அனைவரின் நலனையும் பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டையும் அது தெரிவித்தது. இந்த விபத்தில் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அமைதி அளிக்கும் விதமாக சுற்றுலாத்துறையில் பாதுகாப்பு மேற்பார்வை ஒரு முதன்மை முன்னுரிமையாக தொடரும் என்று அமைச்சின் இந்த நடவடிக்கை உறுதியளிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.